தலைப்பு: அருண் மற்றும் மந்திரக்காடு. ஒரு சிறிய பையன் மந்திரக்காட்டுக்குள் தனியாக சென்றால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற 7 வயது பையன் வாழ்ந்தான். அவனுக்கு சாகசம் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் கிராமத்துக்கு அருகில் இருக்கும் பெரிய காட்டைப் பற்றி அவன் கேட்டான். அந்த காடு மந்திரம் கொண்டது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அருண் ஆர்வமாக இருந்தான். ஒரு நாள் காலை அவன் தனியாக அந்த காட்டுக்குள் சென்றான். காட்டுக்குள் சென்றவுடன் ஏ பறவைகள் பேசுவது போல சத்தம். மரங்கள் மெதுவாக அசைந்தன. திடீரென ஒரு சிறிய குரங்கு அவன் முன் வந்தது. அருண், நீ பயப்பட வேண்டாம் என்று குரங்கு சொன்னது. அருண் அதிர்ச்சி அடைந்தான். நீ நல்ல மனசு கொண்டவன், அதனால்தான் இந்த காடு உன்னை வரவேற்கிறது என்றது குரங்கு. அவர்கள் இருவரும் காட்டுக்குள் நடந்து சென்றனர். அப்போது திடீரென ஒரு பெரிய சத்தம். ஒரு சிறிய மான் கண்ணில் கண்ணீர் வைத்து நின்றது. அதன் கால் ஒரு வலையில் சிக்கியிருந்தது. அருண் யோசிக்காமல் மானை காப்பாற்ற முயன்றான். அவன் மெதுவாக வலையை வெட்டி மானை விடுவித்தான். அந்த நேரம் முழு காடு ஒளிர்ந்தது. மரங்கள் பிரகாசித்தன. குரங்கு சிரித்தது. அருண், இந்த காடு சாகசம் அல்ல, இது நல்ல மனசை சோதிக்கும் இடம். அருண் புரிந்து கொண்டான். சாகசம் என்பது பயமில்லாமல் ஓடுவதல்ல. பயமிருந்தாலும் நல்லது செய்வதுதான் உண்மையான தைரியம். அவன் வீடு திரும்பினான். ஆனால் அந்த நாளின் அனுபவம் அவன் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று ஆனது. குழந்தைகளே, உண்மையான வீரன் என்றால் மற்றவர்களுக்கு உதவத் தயங்காதவன்தான்.